போனோம்னா, அங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கவுண்டமணியோடைய பிள்ளைய போய் சன்னலுக்கு அதாவது பின்பக்க ஜன்னல் வழியா கூப்ட்டுருக்கான். அதிகாலர் இடிச்சு கத்தி கதறி பெரிய இது பண்ணிருச்சாளாம். ஆ அந்த அரிசி பருப்பு வாங்கி குடுக்கறவனுடைய மனைவி வந்து வெளியில கட்டில் போட்டு படுத்துருக்காங்க. அத போய் கூப்ட்டுருக்கான். அத கூப்ட்டு தான் பெரிய சத்தம் வந்து பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா, அவங்க தம்பி வீடு பக்கத்திலேயே இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம போனது இல்லைல்ல. அங்கேயும் போய் இதே மாரி ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு வந்திருக்கான். பட் விபரீதங்கள் நடக்கல. அவன் ஏதோ போய் வந்து பொம்பள சகவாசம் வேணும்னு நெனச்சு போய் ஏதோ இத அவங்க சொல்லிட்டு என்ன சொல்லி அனுப்புறாங்கன்னா, தப்பு ஒண்ணும் நடக்கலைங்க. வந்து இந்த மாரி பண்ணிட்டு போறாப்புல. கண்டிச்சு விடுங்க. நீங்க எதுவும் பண்ணிறாதீங்க பாவம். எங்கனால ஒரு உசுர் போயிறக்கூடாது. சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்படிங்கிறது முதற்கொண்டு வந்து சேத்துக்குழியார் வந்து அண்ணன்ட்ட சொல்லியிருக்காரு. அண்ணன் இதெல்லாம் என்னோட சொல்லுவாரு. இப்படியெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காப்பா, இவன என்னதாப்பா பண்றது? இப்ப எவ்வளவு தாப்பா உனக்கு அறிவுரை சொல்றது? நீ காட்டுல இந்த காடு உனக்கு புதுசு. உன்னையும் கொண்டோய் அலங்காட்டுல படுக்க போட்டுப்புட்டு, எவ்வளவு கஷ்டம் இருக்கு. திக்கு தெரியாம நீ வேற எங்கேயும் போயிருந்தீன்னா என்ன ஆகுறது? என்ன பண்றது? ஏதோ உன் அறிவாற்றல வச்சு நீ கரெக்ட்டா இந்த இடத்துக்கு வந்துட்ட. இவன்லாம் என்ன ஜென்மம்? அப்படின்னு சொல்லி பேசுறாரு. பேசிட்டு சொல்றாரு, "ராத்திரி உனக்கு எல்லாருக்கும் ஒரு கதை சொன்னேன்ல. பொம்பளையால தான் செத்து போனேன்னு. அது யாருக்கும் சொல்லல. இவனுக்கு தான் சொன்னேன். இவன் இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருப்பான்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சு தான் சொன்னேன். நான் நினைச்சது அப்படியே வந்து நடந்திருக்கு. காலையில வந்து சொல்லிட்டேன்." சரி அப்படின்னு சொல்லிட்டு அத கேட்டு நாங்க 2 பேரும் பேசிக்கிறோம். நான் பாறை மேல உட்காந்துருக்கேன். அவரு கீழ உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு அவர் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. எல்லாரும் தேடி கண்டுபிடிச்சு ஆள் தூக்கிட்டு வந்துட்டாங்க. அவன்ட்ட இருந்த எஸ்எல்ஆர் துப்பாக்கிய பறிமுதல் பண்ணிட்டான் சந்திரன். கை கைய இறுக்க புடிச்சு கூட்டிட்டு வராங்க. அப்போ வந்து யார் யார் இருந்ததுன்னா, சத்தியமூர்த்தி அண்ணன், செல்வம், நானு, சந்திரன், சேத்துக்குழியார், வீரப்பன். இவ்வளோ பேர் தான் நாங்க அங்க இருந்தோம். ஒரு சின்ன அணி தான். அப்போலாம் வந்து தமிழ்நாடு விடுதலை படை காட்டுக்குள்ள வரல. செல்வன் தான் மொதல்ல வந்திருக்கான். எனக்கு அப்புறம் வந்து ஒரு 6 மாசம் கழிச்சு வந்துருக்கான். அவன் 6, 7 மாசம் கழிச்சு வந்தான். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் தான் இருந்தோம். போய் கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வரும்போதே நான் பாறையில உட்காந்துருக்கேன். அவன் என்னைய நோக்கி வர்றான். வீரப்பனார் கீழ உட்காந்துருக்காரு. புடிச்சிட்டு வந்தவங்க எல்லாரும் வரிசையா நிக்கிறாங்க. மேய்க்கிறாங்க நேரா என்னை நோக்கி வரும்போது கேட்கிறாரு வீரப்பனார், "ஏன்டா டேய் பையா, எங்கடா போனான் நேத்து ராத்திரி? தண்ணி தவிச்சிச்சு காணும் தோப்புக்கு போனேங்கிறான்." உடனே சிறியவர் சேத்துக்குழியார் ரொம்ப கோவப்பட்டு, "என்னண்ணா நீ இவன்ட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறான்னு" சொல்லி ஒரு அசிங்க வார்த்தை சொல்லிட்டு, நான் விட்டு வைக்கிறதே தப்புன்னு. ஏற்கனவே சேத்துக்குழியாருடைய மனைவியை சில்மிஷம் செஞ்சதுனால தான் சேத்துக்குழியாருக்கும் மேய்க்கிறங்க சண்டைக்கும் ஒரு பகை இருந்தது. அந்த பகைய இன்னைக்கு அவர் தீர்த்துக்கிறாரு. டப்புன்னு தான் வச்சிருந்த திருஞான துப்பாக்கிய எடுத்து, மேய்க்கிறரங்கசாமி நேரா என்னை நோக்கி வரும்போது நான் எந்திரிச்சுட்டேன். எந்திரிச்ச உடனே நான் உட்கார்ந்த இடத்துல வந்து உட்கார்றான் அந்த புது போர்வ மேல. "என்னண்ணா நீ இவன்ட்ட போய் நீ கேட்டுக்கிட்டு, சும்மா" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நெஞ்சாங்குழியில ஒரே இடி. உட்கார்ந்த நிமிஷத்துல அடிச்சார்ல டம்முன்னு அப்படியே. நான் அன்னைக்கு தான் வந்து வேறு விதம் நம்ம படங்கள் நெறைய பார்த்திருந்தாலும் கூட, ஈழத்துல நம்ம எவ்வளவோ பார்த்துருக்கோம். சந்தனக்காட்டுல சுடும்போது, திருஞான துப்பாக்கி பக்கத்துல இருந்து சுடுறான். டம்முன்னு அப்படி தூக்கி போட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே அந்த பாறை மேல. கால் வந்து முன்னாடி, தலை பின்னாடிமா பாறை மேல. சுட்ட உடனே பின்பக்கத்துல கரி அள்ளிட்டு போச்சு. 3 கிலோமீட்டர் பவரான துப்பாக்கி. அப்படியே ரத்தம் புது போர்வையில ஒட்டல. ஏன்னா புது போர்வையில அதுலருந்து சுட்டு சுட்டா ஊத்திக்கிட்டு இருக்கு. நம்முடைய புது பொருளெல்லாம் போச்சேப்பா! அது வேற வருத்தம் எனக்கு ஒரு பக்கம். சரி, சரி. அப்பா கருப்பு படுக்கிற இடத்துல வெட்டி பாருங்க. யார் என்ன வெட்டுவானா மத்த இடத்துல வெட்டுறான். நான் படுத்த இடத்திலேயே குழி